குட் ஆஃப்டர்நூன் டியர் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக்ஸில் கண்டினியூவேஷன்ஸ் ஆஃப் திஸ் லெசன். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் மெஷர்மெண்ட் அண்டு சஸ்டெயினபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் எக்கனாமிக்ஸை வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ லெட்டஸ் டு ட்ரை டு இமேஜின் வாட் டெவலப்மெண்ட் மீன்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, ஸோ அதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்த்தோம். எதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணும், அதாவது இண்டிகேட் பண்ணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அப்படின்னா என்என்பி பிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது பர் கேபிட்டா இன்கம், நெட் நேஷ்னல் இன்கம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்கை வந்து மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகேங்களா? என்என்பி மீன்ஸ் வாட்? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் எதை கன்சிடர் பண்ணும் அப்படின்னா நேஷ்னல் அவுட்புட்டை, நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் அப்படின்னா தேசிய அப்படின்னு சொல்லுவோம், தேசிய அளவில் ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ பர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, அதோட அவுட்புட் என்ன, இது எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது தான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேஷ்னல் இன்கம் ஃபார் மெஷரிங் டெவலப்மெண்ட். ஸோ நேஷ்னல் லெவலில் அது எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணும். ஃபார் மெஷரிங் எ கண்ட்ரி டெவலப்மெண்ட் இட் இஸ் இன்கம் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னா இன்கம். இன்கம் இஸ் கன்சிடர்ட் இன் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ்னால் காரணின்னு சொல்லுவோம். இன்கம் தான் முக்கியமான காரணியாக இருக்கும். கண்ட்ரிஸ் வித் ஹையர் இன்கம் ஆர் கன்சிடர் டு பி மோர் டெவலப்மெண்ட். ஒரு கண்ட்ரிக்கு வந்து இன்கம் ஹையராக வந்தது, அதாவது ஹை லெவலில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்ட்ரி வந்து டெவலப்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்கம் இட்ஸ் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ டோட்டலாக நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நேஷனோட வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்தை பொறுத்து தான் அந்த நேஷனோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா? ஸோ இந்த பர் கேபிட்டா இன்கம் தான் ஷார்ட்டாக என்ன சொல்லுவோன்னா பிசிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டால் பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லணும். ஸோ இது வந்து நிறைய கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரிஸ்னால் ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? டோட்டல் இன்கம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது, ஒரு கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கம்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்கம் ப்ளஸ் பாப்புலேஷன் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அதோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு டிசைட் பண்ணுற மெத்தட் தான் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டோட வருமானத்தையும் அந்த நாட்டோட டோட்டல் பீப்புளையும் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த ஆவரேஜ் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த கண்ட்ரிஸ் டோட்டல் இன்கம் பை த டோட்டல் பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு பர் கேபிட்டா இன்கம். ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா பர் கேபிட்டா இன்கம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. டு யூ நோ ஒரு சர்வேயில் அக்கார்டிங் டு த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. நியூ இன்கம் மெஷர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆர் கிளாசிஃபைடு அஸ் பிலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் டைப் ஆஃப் கண்ட்ரீஸு, ஸோ சீரியல் நம்பரு, பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ இருக்குது. டைப் ஆஃப் கண்ட்ரீஸ்னால் கண்ட்ரிஸ் நேம் சொல்லலை. லோ இன்கம் ஏர்ன் பண்ணுற கண்ட்ரீஸோட பர் கேபிட்டா இன்கம் வந்து 1500 இருக்குது. லோயர் மிடில் இன்கம் வந்து 1006 to 3955 இருக்குது. அப்பர் மிடில் இன்கம் வந்து 3956 to 12235 இருக்குது. ஹையர் இன்கம் பார்த்திங்கன்னா 12235. ஸோ இதெல்லாம் விட இது வந்து எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கண்ட்ரிஸோட பர் கேபிட்டா இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேசிங் பவர் பார்ட்டிஸ். ஸோ பர்ச்சேசஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். பவர்னால் சக்தின்னு சொல்லுவோம். ஒருத்தர் வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வாங்கும் திறமை இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட எக்கனாமிக்கும் டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் மீனிங் ஆகும். பர்ச்சேசிங் பவர் பார்ட்டிஸ் வந்து
எதை டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் கண்ட்ரி கரன்சிலையும் பை த சேம் அமௌண்ட் ஆஃப் குட்ஸு. ஸோ அந்த யூனிட்ஸ் ஆஃப் கரன்சியும் ஸோ எவ்வளோ வாங்குகிறாங்க, வாங்கும் திறன் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் அந்த பர்ச்சேசிங் பவர் பார்ட்டிஸ் வந்து டிசைட் பண்ண முடியும். யூஎஸ்ஏ டாலர் இதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த டெக்னிக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அலோ அஸ் டு எஸ்டிமேட் வாட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ currencies is needed to express the accurate purchasing power of two currencies in the respective countries. அதாவது ஒரு 2 கண்ட்ரீஸோட பர்ச்சேசிங் பவரையும் அவங்களோட நீடடையும் இதை பொறுத்து தான் அந்த கண்ட்ரீஸோட பர்ச்சேசிங் பவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? இதுக்கு வந்து ட்ரிபிள் பின்னு சொல்லுவோம். அதாவது பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. எக்ஸ்பேன்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ட்ரிபிள் பி கொடுத்து பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டால் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? கோ த்ரூ பண்ணுங்கள் இதை. தேங்க்யூ.